இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ரவுண்ட் 3யோட அலாட்மெண்ட். எந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்? ஸ்டேட்டோட ரவுண்ட் 3 ப்ராசஸில் இருக்கேன். இது ஒரு 2 மாதம் கழிச்சு தான் இருக்கும். இப்போலேருந்து ஒரு 2 months கழிச்சு இல்லை 2.5 months கழிச்சே தான் இருக்கும், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ ஆகஸ்ட் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மிட்ல இருக்கும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கோ அக்டோபர் செகண்ட் வீக்கோ இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட் ரவுண்ட் 3 நான் அலாட் ஆகுறேன். இப்போவும் நான் 3 வகையாக இருக்கும். எதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் சீட் கிடைக்கல, நோ சீட், பட் ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட்டட். இல்லை ஸ்டேட் ரவுண்ட் 2ல சீட் வச்சுட்டு அப்கிரடேஷன், அதனால ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட்டட். இது ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஒரு சீட்டுமே இல்லாமல் இருந்து ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆகிருக்கலாம். நம்ம தான் அப்கிரடேஷன் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு வர முடியும், ஒரு சீட் வச்சுட்டு பெட்டர் சீட்டுக்கு வர முடியும்னு சொன்னோம். அந்த அலாட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எது பாசிபிள் கிடையாது முன்னாடி மாதிரி. ஸ்டேட் ரவுண்ட் 2ல என்ன சொன்னோம்? ஆல் இண்டியா ரவுண்ட் 2லேருந்து ஸ்டேட் ரவுண்ட் 2 போக முடியும். ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஸ்டேட் ரவுண்ட் 2ல அலாட் ஆக முடியும். அதே மாதிரி ரவுண்ட் 3க்கு கிடையாது. ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஜாயின் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் ரவுண்ட் 3. ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 3ல அலாட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேண்டிடேட் இல்லை அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட்டே கண்டினியூ பண்ணிட்டு ஜாயினும் பண்ணியிருக்காங்க, கடைசியாக சீட் வச்சிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல் இண்டியா என்ன சொல்லுவோம், எம்சிசி என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுவாங்க. 23,000 22,000 பேர் மொத்தம் இருக்காங்க, இல்லை 18,000 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஜாயின்டு கேண்டிடேட்ஸ் அப்படி ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இவங்களை எல்லாம் ஸ்டேட்ஸ் டோன்ட் அலாட். எதில்? ஸ்டேட் ரவுண்ட் 3ல. ஆல் இண்டியா கிளியராக போட்டுருவாங்க, நான் ரவுண்ட் 3 ஜாயின் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஸ்டேட்டில் எதுலையும் அலாட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டுருவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆக முடியாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் உங்கள் பேர் ஸ்டேட் ரவுண்ட் 3ல வராது. இந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் ஆல் இண்டியா எம்சிசி கிளியராக வெப்சைட்லேயே டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் யாராவது ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஜாயின்ட் ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க தவறுதெல்லாம் வந்திருக்காங்கன்னு அந்த ஸ்டேட்டில் கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் கேஸ் போட்டு அந்த அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 எடுக்கிறதா இருந்தால், ஜாயின் பண்ணுறதா இருந்தால் தெளிவாக இருக்கணும், அதுதான் உங்களோட ஃபைனல் சீட். ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 3லேருந்து ஸ்டேட் ரவுண்ட் 3 வர முடியுமா? வர முடியாது. ஸ்டேட் ரவுண்ட் 2லேருந்து ஸ்டேட் ரவுண்ட் 3 போக முடியும் பெட்டர் சீட்டுக்கு. நவ் நான் ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட்டட். இப்போ தான் பெனால்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிட்டேன், ஜாயின் பண்ணலை. ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆகிட்டேன், ஜாயின் பண்ணலை. யாரெல்லாம் இருக்கலாம்? ஸ்டேட் ரவுண்ட் 2லேருந்து ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்து வச்சிருக்கவங்களா இருக்கலாம். இல்லை ஒரு சீட்டுமே இல்லை, இப்போ தான் ஸ்டேட் ரவுண்ட் 3 வந்திருக்காங்க. இந்த 2 கேட்டகரியும் இருப்பாங்க இல்லையா? இவங்க ஜாயின் பண்ணி ஏற்கனவே ஃபீ எல்லாம் பே பண்ணியிருப்பாங்க, டியூஷன் ஃபீ. சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட இருக்கும்? ஒரிஜினல் R2 இன்ஸ்டிடியூட்டில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும், யாருக்கும் ஃபீ பே பண்ணல. 2 பேருமே ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிருக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிருக்கவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 பே பண்ணியிருந்தாங்கன்னா அது போயிடும். டியூஷன் ஃபீ இங்கே ரவுண்ட் 2லேயே டியூஷன் ஃபீ பே பண்ணியிருந்தாங்கன்னா அது போயிடும். இவங்க டியூஷன் ஃபீ பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால போகாது. அது போக டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி 10 லட்சம் ரூபாய் கேட்டு லெட்டரே போடுவாங்க. நீங்கள் ஸ்டேட் ரவுண்ட் 3ல ஜாயின் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணாமல் போனீங்க, எதுக்காக அந்த சாய்ஸ் போட்டீங்க, 10 lakhs பெனால்ட்டி பே பண்ணுங்க. இதெல்லாம் மினிமல் அமௌண்ட்டாக இருக்கலாம். இது கேட்டு மறுபடியும் லெட்டர் போடுவாங்க. ஈவன் தோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அது பே பண்ணியிருக்க மாட்டாங்க. டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி அவங்களுக்கு எப்படி, அவங்க சர்டிஃபிகேட்டும் யாருக்கிட்டையும் இருக்காது, இருந்தாலும் they will send across an email asking why you did not join the seat. TN அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த ரவுண்டு TN ஸ்ட்ரே ரவுண்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. தமிழ்நாடோட 4வது ரவுண்டு, அங்கே ஒருவேளை லக்கி சீட் கிடைக்கும், ஒருவேளை ஏதாவது ஒரு நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடையாது. இது நடக்கவே கூடாத ஒரு சினாரியோ. ஏன்னா நீங்கள் ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் நீங்கள் தான் ஃபில் பண்ணுறீங்க, ஒரு சீட்டை போடுறீங்க, இது அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆகி 2வது நாள் நான் ஜாயின் பண்ணலன்னு சொல்கிறீங்க, அதனால் அடுத்த ரவுண்டுக்கான எலிஜிபிலிட்டியை விட்டுறீங்க. இந்த சீட் அலாட் ஆனால் நான் ஜாயின் பண்ணலங்கிற டெசிஷனை ஃபில் பண்ணுறப்பவே எடுத்துட்டீங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெட்டர். அடுத்த ரவுண்டுக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதெல்லாம் இருக்காது, இவ்வளோ 4 ஃபீச்சர். அதே மாதிரி இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ், மிஸ் பண்ணிடக்கூடாத கிளாஸ், ஸ்டேட் ரவுண்ட் 2ல சீட் வச்சிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டு ஸ்டேட் ரவுண்ட் 3ல
பெட்டர் சீட் போடுறேன், நான் ஃபில் பண்ணுறேன் சாய்ஸ் எல்லாம். மதுரை இருக்குது, நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி போடுறேன், எனக்கு மதுரையே கிடைச்சிருச்சு. இதுதான் ரீடைன் பண்ண சீட் இல்லையா? நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சினாரியோ பார்த்தேன். அவங்க ரவுண்ட் 2ல அவங்க ரிசைன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே ரிசைன் பண்ண முடியாது. ரிசைன் பண்ணால் அது டிஸ்கண்டினியூஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ஏற்கனவே கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஸ்டேட் ரவுண்ட் 2ல ஃபீ பே பண்ணியிருப்பாங்க, டியூஷன் ஃபீ பே பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் இருந்தால் பே பண்ணியிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீ போயிடும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரவுண்ட் 2 இன்ஸ்டிடியூட்ல இருக்கும். 10 லட்ச ரூபாய் கொடுக்காம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அலோவ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரவுண்ட் 2ல இந்த ரவுண்ட் 3க்கு ஒரு சீட் கொண்டு போறீங்க, மதுரையை கொண்டு போறீங்க. பெட்டர் சீட் கிடைக்கலன்னா அந்த சீட்ல கண்டினியூ பண்ணணும் மதுரையில். இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீ, 4 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 எல்லாமே ஃபோர்ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கூட 10 லட்ச ரூபா மட்டும். நீங்க டியூஷன் ஃபீ வந்து 18,000 ரூபாய் தான் சொன்னாலும், செக்யூரிட்டி டெபாசிட் நில்னு சொன்னாலும், இந்த 10 லட்ச ரூபாய் பே பண்ணாம உங்களை விட மாட்டாங்க. இது 7.5%க்கும் பொருந்தும். தெளிவா பார்த்துக்கோங்க, 7.5%க்கும் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ பொருந்தும். அப்படிங்கிறது ஃபீ தான் உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க, டியூஷன் ஃபீ. டிஸ்கண்டினியூஷன் பெனல்ட்டி, நீங்க தவறான ஒரு முடிவு எடுத்தா 7.5% கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா லேட்டரா ரிசைன் பண்ண முடியுமா? முடியும், பட் டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டியோட அடுத்த ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள். எப்படியும் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள். அடுத்தது 3வது, ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிட்டாங்க, ரீடைன் பண்ணல, அலாட் ஆயிட்டாங்க, புதுசா ஜாயின் பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட் ஆயிடும், டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி 10 லட்ச ரூபாய் கொடுக்கணும், ஸ்டே ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இதுல இருந்து நமக்கு பேசிக்கா என்ன தெரிய வருது? ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு நான் உள்ள போயிட்டேன், ஜாயின் பண்ணினேன், டிட் நாட் ஜாயின் பண்ணல, ரீடைன் பண்ணிட்டேன் சேம் சீட்டை. ரவுண்ட் 2ல என்ன சீட் கொண்டு போனோன்னு அதையும் ரீடைன் பண்ணிட்டேன், அதான் அதை ரிசைன் பண்ண போறேன். ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆகிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணேன். இந்த மூணு சினாரியோலையும் ரவுண்ட் 3க்கு உள்ள போயிட்டேன் அப்படிங்கிற சினாரியோல எனக்கு அந்த சீட்டை விட்டுட்டு போறேன் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட், டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி, அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியாது. ஃபண்டமெண்டலி ஸ்டேட் R3ல அலாட்டட் இல்ல ரீடைன் சீட், சேம் சீட்டை வச்சிருக்கேன் அப்படின்னாலே டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டி இல்லாம வெளியில வர முடியாது. இல்ல அந்த சீட்டை கண்டினியூ பண்ணணும். அந்த சீட்டை கண்டினியூ பண்ணாதான் நமக்கு 10 லட்ச ரூபாய் போகாது. எப்படி இருந்தாலும் நீங்க அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்ட், அலாட்டட் ஜாயின்ட் எதுனாலும் ஸ்ட்ரேக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ ஒரு query, நான் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், ரிசைனே பண்ணாம ஸ்டேட் ரவுண்ட் 3 சீட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஸ்ட்ரே ரவுண்டுக்கு சீட்டே இல்லாதவங்க தான் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியும். கையில சீட்டே இல்லைன்னு சொல்லி ஸ்டேட் ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ணவங்க போக முடியாது. ஆல் இண்டியா ஸ்ட்ரே ரவுண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஸ்டேட் ரவுண்ட் 3 சீட் முடிச்சதுக்கு அப்புறம் நாட் எலிஜிபிள். ஸ்டேட் ரவுண்ட் 3யோட ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸை அனுப்பிடுவாங்க. ஸோ ஸ்டேட் ரவுண்ட் 3 சீட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா ஸ்ட்ரேக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆல் இண்டியா ஸ்ட்ரே தான் அடுத்த ரவுண்ட். எப்படி நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆல் இண்டியா ரவுண்ட் 1, இது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். ஸ்டேட் ரவுண்ட் 1, ஆல் இண்டியா ரவுண்ட் 2, ஸ்டேட் ரவுண்ட் 2, ஆல் இண்டியா ரவுண்ட் 3, ஸ்டேட் R3, அப்புறம் ஆல் இண்டியா ஸ்ட்ரே, அப்புறம் ஸ்டேட் ஸ்ட்ரே. இதுதான் ப்ராசஸ். ஸோ ஸ்டேட் ரவுண்ட் 3ல இருந்து ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு ஜாயின் பண்ணி ஒரு சீட் வச்சுட்டு போக முடியுமா? அதுவும் போக முடியாது. ரிசைன் பண்ணிட்டு வேணா போகலாம், ஆனால் 10 லட்ச ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு போகணும். அது யூஸ்வலாக யாரும் பண்ண மாட்டாங்க.